அன்பார்ந்த தோழர்களே, பெரியாரியல் பேரறிஞர் தோழர் வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு தொடக்க விழாவும் அவருடைய முதன்மையான செயல்பாடுகளாக விளங்கிய வகுப்பு வாரி உரிமை மற்றும் கூட்டாட்சி கருத்தரங்கம் இதில் காலை முதல் நடைபெற்ற நிகழ்வில் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் புதிய சிந்தனை ஆசிரியருமான வாலாச வல்லவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் இப்போது உள்ள கூட்டாட்சி தத்துவத்தின் அமர்விற்கு வரவேற்புரை நல்க இருக்கின்ற டெல்லி பாபா அவர்களை அன்புடன் வரவேற்புரையாற்ற அழைக்கின்றேன். அறிவை தடுப்பாரை, மானம் கெடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை யார் மறப்பார் தந்தை பெரியாரை. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரின் கொள்கைகளை இந்தியா மட்டுமின்றி பல தேசங்களில் கொண்டு சேர்த்து விதைத்த பெரியார் கண்ட பேரறிஞர் வே. ஆணைமுத்து ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவிலே இந்த கூட்டாட்சி என்னும் கருத்தரங்கிற்கு தலைமையேற்றுள்ள தோழர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளர் துரை சித்தார்த்தன் அவர்களே மற்றும் பெரியாரை பெற்றெடுத்த ஆணைமுத்து என்னும் ஓர் அற்புத வார்த்தையை நமக்கு அறிமுகம் செய்த ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே மற்றும் ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்திய அரசு தமிழர்களை எவ்வாறு பார்க்கிறது? உண்மையான கூட்டாட்சி தன்மையுடன் நடந்து கொள்கிறதா மத்திய ஒன்றிய அரசு? நம் உழைப்பை சுரண்டக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு நமக்கான முழு பங்கை பகிர்கிறதா மத்திய ஒன்றிய அரசு? தலைமை அரசு தன்மையில் நடந்து கொள்ளவில்லை. மத்திய ஒன்றிய அரசு நமக்கு பங்காளிகளாக இல்லாமல் பகையாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பிரித்து வைத்து மாற்றான் தான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் மத்திய ஒன்றிய அரசை கூட்டாட்சி என்னும் தத்துவத்தை கொள்ளையடிக்கும் ஒரு கொள்ளை கும்பலாகத்தான் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் முதலாளிகளின் வேட்டை, லாப வேட்டைக்காகத்தான் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. மத்திய ஒன்றிய அரசை வீழ்த்துவோம், நமக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என்பதை ஆங்கில அரசும் செய்து கொண்டிருக்கிறார். தலைமை உரைக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் அவர்